சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ப துர்கா வந்து தாலிய தொடுற மாரி சூப்பரா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கன்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சூர்யா வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. என்னோட முக்கியமான பொருளு உங்க அதிகாரி கிட்ட தான் இருக்கு. அதுவும் துர்கா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்ன சொல்றீங்க? துர்கா கிட்ட வந்து அந்த பொருள் இருக்கா? என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க. துர்கா கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சோதனை போட்டு பார்த்தீங்கள்ல? ஆமா, ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்து என் பொண்டாட்டியோட தாலிய உங்க அதிகாரி பையில வந்து போட்டுட்டானா? இது எல்லாத்தையும் வந்து சொன்னான். அப்பன்னா அவன் இன்னமும் வந்து அதே வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கானா? அவன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல அதிகாரிகள்லாம். தயவு செஞ்சு வந்து உங்க அதிகாரி வீட்டு அட்ரஸ வந்து குடுங்க. ஏன்னா, அவங்க வீட்டுக்கு தானே வந்து போயிருக்காங்க. இதுவும் அவன் தான் சொன்னான். தயவு செஞ்சு சந்தேகமா இருந்தா, நான் யாரு, என்ன, ஏதுன்னு சொல்றேன்னு சொல்லி டீட்டெயில் எல்லாத்தையும் எழுதி குடுத்தோனே, அதிகாரியோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் குடுத்துடுறாங்க. குடுத்தோனே அப்படியே வந்து கேஷுவலா வந்து அந்த வீட்டுக்கு வந்து போலான்னு இருக்காங்க. வந்து மாதவிக்காக வந்து புக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம துர்கா, குந்தவி அக்கா வாங்கிட்டு வந்து குடுத்ததாக தங்கச்சிக்கிட்ட வந்து குடுத்துருமா. நான் வாங்கிட்டு வந்து குடுத்தா தான் அவளுக்கு வந்து பிடிக்காதுல்ல அப்படின்னு சொன்னோனே, சரி நீ சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு. நான் குடுத்ததாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பைய வந்து வச்சுடுறாங்க. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க ரெடி ஆகறதுக்காக வந்து போறாங்க ரூம்குள்ள. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து அந்த புக்கெல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது தாலி வந்து கையில வந்து பார்த்துடுறாங்க. அதேபோல அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. என்னடா அது பையில வந்து தாலி இருக்கு. ஒருவேளை புக்கு வந்து வாங்குறவங்க வந்து கவர்ல போடும்போது தெரியாம வந்து தாலியும் சேர்த்து போட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தெரியலையேம்மா, துர்காவுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது துர்கா வந்து வர மாரி தெரில. துர்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே ரெடி ஆயிட்டு அப்படியே கேஷுவலா வந்து வெளியில வந்து வராங்க. வெளில வந்தோனே வந்து அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோனே, எனக்கு இந்த பையில ஒரு தாலி இருக்கு. இந்த தாலி யாரோடதுன்னு பார்த்து சொல்லுனோனே, அப்படியே வந்து தாலிய எடுத்து கையில வந்து பார்க்குறாங்க. பார்த்தோனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல என்ன செய்றதுன்னே தெரியல. நம்ம துர்காவுக்கு, "அம்மா தாலி எப்படிம்மா அந்த பையில வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேளை புக் வைக்கும்போது தெரியாம வந்து விழுந்திருக்குமோ?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி குடும்மா அந்த தாலிய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அந்த தாலிய வந்து ஆல்மோஸ்ட் வந்து தொடுறதுக்காக கிட்ட வந்துடுறாங்க. சூர்யா வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. "இந்த வீடா? நம்ப வீட்டுக்கு எதிர்த்த வீடா? என்னால நம்பவே முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, துர்கா வந்து தாலிய தொடலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து "தொடாதீங்க" அப்படின்னு சூர்யா வந்து செம்மையா வந்து கத்துறாப்புல. "யாரு நீங்க?" "அது என்னோட தாலி. என் பொண்டாட்டியோட தாலி" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஞாபகார்த்தமா, "நான் வந்து இந்த தாலிய தான் வந்து பத்திரமா வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" "ஆமாங்க. இன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தன வந்து செக் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அவன் வந்து மாட்டிக்க போறோங்கிற அவசரத்துல இந்த தாலிய வந்து உங்க பையில வந்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன புடிச்சு விசாரிச்சப்ப உண்மைய சொன்னான். நான் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்தேனா, கடைசில உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சொன்னாங்க. நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்கன்னோனே, சரி, சரி. அம்மா சந்தேகம்லாம் இல்ல. இது அவரோடதா தான் இருக்கும். குடுத்துருமான்னு சொன்னோனே, அப்படியே அந்த தாலிய வந்து குடுத்துர்றாங்க. தேங்க்ஸ்ன்னு கூட எதுவும் சொல்லாம, அப்படியே வந்து வெளியில வந்து போறாங்க. குந்தவி அக்கா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல, "என்னம்மா துர்கா, தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லாம போறாங்க. அவனுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. நாங்க எப்பப்பலாம் சந்திக்கிறோமோ, எப்போதுமே வந்து நானும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சரி. நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இருக்காது. விடும்மா, பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. தாலி வந்து திருப்பி வந்து கிடைச்சிடுச்சு. தாலி கிடைச்சத பார்த்தா, மாரியே எனக்கு திருப்பி கிடைச்ச மாரி இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மாயா கிட்டயும், சங்கரபாண்டி கிட்டயும் வந்து சொல்றாங்க. சொல்லி முடிச்சோனே இந்த பக்கம் வந்து நம்ப பார்வதி கிட்டயும் வந்து சொல்றாங்க. "இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாரியே திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டால்ல." ஆமா, இதத்தான் நானும் வந்து யோசிச்சேன். நீங்களும் கரெக்ட்டா யோசிச்சீங்கங்கிற மாரி, ஹாஸ்னிலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பளோட அம்மாவோட படத்த வந்து வரைவோன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஃபுல்லா வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. குந்தவை அக்கா தான் எடுக்குறாங்க அந்த இடத்துல. உடனே யார் நீங்கன்னோனே, "நான் தான் தேவி பேசுறேன். துர்கா இருக்காங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "துர்காவா? இதோ இங்க இருக்காங்கன்னு" சொல்லி, "துர்கா உன்னோட ஃப்ரெண்டு பேசுறாங்க." "என்னது? உன்னோட ஃப்ரெண்டா? யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "தேவி." அடையாளம் ஏதாவது இருந்தா மட்டும் தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தானே? நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன்னோனே, அப்படியே அவங்க வரைஞ்சதெல்லாம் தனித்தனி பேப்பர்ல வந்து வரைஞ்சிருக்காங்க போல இருக்கு. உடனே ஓ! என்னம்மா தனித்தனியா வரைஞ்சிருக்கியா? இத வச்சு கண்டுபிடிக்க முடியாதாங்கிற மாரி கேட்டோன்னே, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாரி சொல்லிடுறாங்க. என்னம்மா அது தனித்தனியா பேப்பர்ல வந்து வரைஞ்சிருக்கா? இப்ப நீ என்ன பண்ண போற? இது எல்லாத்தையும் சேர்த்து வரையறதுக்கு என்கிட்ட ஒரு டீம் இருக்கு. அவங்க கிட்ட குடுத்தா அவங்க சூப்பரா வந்து வரைஞ்சு குடுத்துருவாங்க. நான் பார்த்துக்கிறேன்ம்மா. பாவம் அம்மா இல்லாத பொண்ணுங்கிற மாரி சோகமா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
ஒரு பக்கம் நம்ம சூர்யா வந்து எதிரி இருக்காங்களா ரமேஷ், அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த கம்பெனி வந்தே ஆகணும். அந்த மிட்டாய் கம்பெனியை நான் வாங்கியே ஆகணும்னு பார்த்தேன். கடைசியில் வந்து சூர்யா வந்து ரூ. 25 வந்து வாங்கிட்டாப்புல. என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. பாஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னமும் வந்து வாங்க முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் சூர்யாவுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அதுக்காக சூர்யா வந்து உங்ககிட்ட வந்து அந்த கம்பெனி கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஓ! அப்படி சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவி அம்மா தான். தேவி அம்மாவ தான் சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து சூர்யா வந்து கோயிலுக்கு வந்து போலான்ட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தேவி அம்மாவையும், ஹாசினியும் கூட்டிட்டு வாசல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. நம்ம சூர்யா வந்து ஹாசினியும், தேவி அம்மாவையும் விட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, அதே இடத்துக்கு வந்து நம்ப துர்காவும் வராங்க. வந்து பேசுறாங்க. "ஏதாவது பூ வாங்கிட்டு போலாம்லம்மா சாமிக்குன்னோனே" அப்படியே வந்து பூ வாங்குற கடையில வந்து சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு பூ வாங்குற மாரி காட்டுறாங்க. அதே சைடு ஆங்கிள்ல வந்து நம்ம தேவியும், ஹாசினியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. தேவி வந்து கரெக்ட்டா அந்த பக்கம் திரும்புனாங்கன்னா, அவங்க அம்மாவ வந்து பார்த்துருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்களா இல்லையான்னு.